ஹலோ கைஸ், வணக்கம். இப்போ தான் நான் எழுந்தேன். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ப்ரோ ரொம்ப குண்டாயிட்டீங்க, உடம்பு கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 1. எங்கள் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஜிம்மெலாம் கிடையாது, ஸ்கூல் கிரவுண்டு இருக்குது. அங்கே தான் போயிட்டு சிங்கிள் பார் டபுள் பார் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ், கிரவுண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் பாரில் தான் வந்து செய்ய போகிறோம். செஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். டே 1ன்றதுனால ரொம்ப அதிகமாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். ஸோ லைட்டாக வந்து வார்ம் அப் மாரி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒர்க் அவுட்லாம் எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெயிட்டு ஏற்றுறது ரொம்ப ஈஸி, வெயிட்டு குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டுறாதீங்க, அதுதான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஃபிட்டாக தான் இருந்தேன். இப்போ தான் பயங்கரமாக உடம்பு ஏறி போச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து உடம்ப வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ உடம்ப மெயின்டைன் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஸோ கொஞ்ச நேரம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக ஃபுட்டுலாம் சாப்பிட்டா உடம்பு வந்து வெயிட் லெஸ் ஆகும் அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஜிம்முக்கு போனால் நல்லா தான் இருக்கும், ஜிம்முக்கு போக முடியல, மணி இல்லை. கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாள் வந்து இங்கேவே ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகலாம். நம்ம கண்டிப்பாக ஃபிட்னஸ் வர வைக்கிறோம். மூணுக்கு மேலே பண்ண முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஃபுட்டும் நம்ம எடுத்துக்கணும். பின்னாடி வேறு சாங் பாடுது, காப்பிரைட் வருதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. டே 1ன்றதுனால வார்ம் அப் மட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணால் அடுத்த நாள் வந்து நம்மளால் வந்து எழ முடியாது. அதனால தான் சும்மா லைட்டாக அப்படியே. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வரும். சேனலுக்கு நியூவாக வரவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக. ப்ரோ நானும் இப்படி தான் இருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணேன், உடம்பு வந்து லெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னென்ன ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது குறைக்கணும் காய்ஸ் கண்டிப்பாக. உடம்பு போட்டதுனால ஆக்சுவலாக வந்து நான் ஸ்போர்ட்ஸ் மேன் தான், கிரிக்கெட்லாம் விளாட்டுருக்கேன், எல்லா ஸ்போர்ட்ஸுமே விளாடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்குது, ஓடவே முடியல. ஒரு பாலை அடிச்சுட்டு ஓடலான்னா 2 ரன்னுக்கு மேலே ஓடனா அப்படியே மூச்சு வாங்குது கைஸ். இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஓட முடியல. வெயிட் போட்டதுனால மறந்துட்டேன், வெயிட் செக் பண்ண நான் மறந்துட்டேன். கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணோம் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும், அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபிட்னஸ் ரொம்ப தேவை மக்களே கண்டிப்பாக.
கேராக இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு டெய்லியுமே போயிட்டு இருக்கான், ஃபிட்னஸாக இருக்கான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்களே, என்னது ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுன்சராக போகணும், ஒரு ஜிம்மு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கைஸ் முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபுள் பாரில் மட்டும் பண்ணலாம், நாளைக்கு அப்படியே சிங்கிள் பாருக்கு போகலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சேலஞ்சு பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு, வெயிட்டை லெஸ் பண்ணுங்க ப்ரோ, கொஞ்சம் ஃபிட்னஸ் ஆகுங்க அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக ஆகிறோம் ப்ரோ, ஃபிட்டாக ஆகிறோம். இதுக்கே முடியல, மூச்சு வாங்குது. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சாரி, பார்ட் 2ல் மீட் பண்ணலாம், டே 2ல்.